ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் பொரியல் பார்க்க போகிறேங்க. முருங்கைக்காயை வேக வச்சிடலாம். வானலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அதுலேயே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிடலாங்க. இப்போ இதில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வணக்கிடலாம். இப்போ கரம் மசால், கறி மசால், கொஞ்சமாக மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிடலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி முருங்கைக்காயிலேயே உப்பு போட்டு வேக வச்சிட்டோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காயை நம்ம இதோடு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ லேசாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அந்த மசால் பவுடரோட வாசம் போகிறதுக்காகங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடிங்க. இப்போ நம்ம புளி சாதம், தயிர் சாதத்தோட முருங்கைக்காய் தொட்டு